அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சு அனுசூயா கற்பது தமிழ்ல இருந்து. இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அவை ஆற்றுகின்ற பணிகள் 4 வகை என்று நாம் பார்த்துக்கின்றோம் கடந்த பதிவில். அதே சமயம் இந்த இதழ்களானவை விடுகதைகளுக்கு எவ்வாறு துணை நின்றன என்பது குறித்து காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் மொழிக்கண் விடுகதைகள் வளர்ச்சியுற்ற காலம் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி எனலாம். இவ்வளர்ச்சிக்கான காரணம் யாது என சிந்திப்போம். ஆனால் ஐரோப்பியர் இன தொடர்பே ஆகும். நம்மை ஆண்ட ஆங்கிலேயரின் தொடர்பால் கல்வி நிலைகளில் புதியனவற்றை அறிய வாய்ப்பிருந்தது. அவர்களின் வளர்ச்சி நிலை நமக்கு பாடமாக அமைந்தது. ஆகவே ஐரோப்பிய நாடுகளில் புத்துயிர் பெற்ற நாட்டுப்புற இயல் கல்வி இந்தியாவிலும் பரவலாக காணப்பட்டது. போக்லோர்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான கல்வி. ஆங்கிலேயரே இந்திய நாட்டுப்புற இலக்கியங்களை எழுத்தில் கொணர முயன்றனர். இதனை உணர்ந்த தமிழர்களும் இம்முயற்சியில் ஈடுபட்டனர். ஆங்கிலேயர்களோடு போட்டி போட்டுக் கொண்டு இதில் முன்னேற்றம் கண்டனர். விடுகதைகள் பரவலாக ஏட்டில் இடம்பெற்ற காலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி. அக்காலத்தில் தமிழில் வெளிவந்த இதழ்கள் தங்களுக்குள்ளும் பிற இனத்தினரோடும் போட்டி போட்டுக்கொண்டு விடுகதைகளை வெளியிட்டு ஊக்குவித்தன. அதனால் விடுகதைகள் ஏட்டில் இடம்பெற்றதோடு மட்டுமின்றி புதிய முயற்சிகளிலும் ஈடுபட தமிழ் மக்களை ஊக்குவித்தன. அக்காலம் கொண்டு விடுகதைகளை வளர்த்து வருவதுமான தமிழ் இதழ்கள் எவை எவை பாருங்களேன். வேக சிந்தாமணி, கலா சிந்தாமணி, ஜன வினோதினி, செங்குந்த மித்திரன், பஞ்சாமிர்தம், வித்யாபானு, வேகோதயம், அதாவது வேக உதயம். அந்த கேவும் ஊவும் புலர்ந்து கோன் வந்திருக்கு, சரிங்களா? அடுத்து கலா நிலையம், மாதர் மனோரஞ்சனி, கதா ரத்னாகரம், அமிர்த வசனி, செந்தமிழ் செல்வி, தமிழ் அரசு, கலைமகள், தாமரை, ராணி, அரும்பு, பொங்கு, நச்சினார்க்கு இனியன், அணில் முதலான இதழ்கள் எல்லாம் விடுகதைகளுக்கு துணையாக நின்றன. அதே சமயம் இந்த கூறப்பட்ட இதழ்களில் கலைமகள் என்ற மாத இதழ் 1945 முதல் 48 வரை தொடர்ந்து 700 விடுகதைகளுக்கு மேல் வெளியிட்டிருக்கின்றது. அத்துடன் சிறுவர்களுக்கான இதழ்கள் பலவும் விடுகதை இலக்கியத்தை வளர்த்து வந்துள்ளன. ஆக தொல்காப்பியர் தம்முடைய தொல்காப்பியத்தில் பிசி என்கின்ற சொல்லை விடுகதைக்காக கையாண்டார். அந்த விடுகதைகளுக்கு இதழ்கள் எவ்வாறு துணை நின்றன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா. இன்னும் சில பார்த்தோம்னா விடுகதைகள் அவற்றைக்கான விடைகள் என்னென்ன என்பதை பற்றி அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.